ஒரு பிகினரா நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு டாபிக் மேல நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். அதாவது எஸ்ஐபி அப்படின்னா என்ன, லம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம எஸ்ஐபி நமக்கு பெட்டரா இருக்குமா இல்ல லம்சம் நமக்கு பெட்டரா வந்து இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட இருக்கும். அண்ட் இதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எஸ்ஐபி அப்படின்னா என்ன, லம்சம் அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது யாருக்கு சூட் ஆகும், அண்ட் லம்சம் எப்படி ஒர்க் ஆகுது, இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றது எல்லாமே. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடும் யாருக்கு சூட் ஆகும் அண்ட் எவ்வளவு தூரம் ரிட்டர்ன் அப்படின்றது கொடுக்கும், நம்ம அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு ஹையர் லெவலான ரிட்டர்னை எடுக்கலாம் அப்படின்றத பத்தி கிளியரா என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க வந்து போறோம். ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலாம்னா டாபிக் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய பேசிக் வந்து பார்த்துடலாம். அதாவது எஸ்ஐபி அப்படின்னா என்ன, லம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லம்சம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 lakhs அமௌண்ட் வந்து இருக்கு, அதாவது என் பேங்க் அக்கௌண்ட்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா திங்க் பண்றேன், எனக்கு வந்து இந்த மணி வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து தேவை கிடையாது, இதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்தா எனக்கு வந்து ஓகேவா இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்றேன் அப்படின்னா இந்த லார்ஜ் அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நான் ஒரே ஷாட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்ஐபி அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வந்து மந்த்லி பேசிஸ்ல தான் ஒரு இன்கம் அப்படின்றது எனக்கு வந்து வரும். அப்போ நான் எவ்ரி மந்த் தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்க தான் இந்த எஸ்ஐபி சூஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது எஸ்ஐபி அப்படின்னா என்னது அப்படின்னா, எவ்ரி மந்த் நான் சொன்ன டேட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக நான் செலக்ட் பண்ண ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்ஐபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி எஸ்ஐபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டிசிப்ளின் பிளஸ் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து வேணும். நெக்ஸ்ட் லம்சம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவர் ஆஃப் பிக் அமௌண்ட் பிளஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் அப்படின்றத அதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வந்து வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐபி அண்ட் லம்சம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எவ்ரி இயர் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 60,000 நான் என்ன பண்ணணும், ஒரே ஷாட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் லோவாக இருக்கும் போது தான் இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் ஒரு டவுன் சைடில் இருக்குது, அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஹியூஜ் லெவலில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கம்மியான பிரைஸ் தான் அங்கே ட்ரேட் வந்து ஆகும். அப்போ நம்ம அதிகமான யூனிட் அப்படின்றது வாங்க முடியும். அதுலேருந்து சம் மொமெண்டம் போன உடனே நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான ப்ராஃபிட் அப்படின்றது என்ன ஆகும்னா கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு எப்படி அப்சைடு போகும்போது நமக்கு இந்த அளவு ஒரு அதிகமான ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு டவுன் சைடு போச்சு அப்படின்னா லாசஸ் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஜோன் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறது வந்து. இதே நீங்கள் எஸ்ஐபி அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் எவ்ரி மந்த் என்ன பண்ணுறேன்னா 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அப்போ எண்ட் ஆஃப் த இயர் என்னுடைய இயர் டார்கெட் 60,000 நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பேன். இப்படி எவ்ரி மந்த் நான் வந்து என்னுடைய 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால மார்க்கெட் என்ன இருக்கும், எவ்ரி மந்த் அதில் ஒரு அப்ஸ்ல இருக்கலாம் டவுன்ஸ்ல இருக்கலாம். அப்படி நான் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரூபிக் காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அது எனக்கு என்ன ஆகும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஆவரேஜ் ஆகி மார்க்கெட் நெக்ஸ்ட் போகும்போது எனக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். இப்போ எஸ்ஐபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைப் எதுவாக இருக்கும் அப்படின்னா மந்த்லி இருக்கும். அதே இது லம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டைம் அப்படின்றது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்ஐபி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ப்ரொஃபஷனலுக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும், அதாவது மந்த்லி பேசிஸில் ஒரு இன்கம் வாங்குறவங்களுக்கு. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் அப்படின்றது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு ஹெவி கேஷ் இருக்குது, நான் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் போனஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மணி என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன் டைமாக ஒரு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதே நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டைமிங் ரிஸ்க். எஸ்ஐபி பொறுத்தளவு உங்களுக்கு வந்து லோவாக இருக்கும், லம்சம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் டிசிப்ளின் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐபி பொறுத்தளவு ஹையாக இருக்கும், லம்சம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் இன்வெஸ்டரை பொறுத்து வந்து இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிட்டர்ன் பொட்டென்ஷியல். எஸ்ஐபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெடியாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பி ஹையராக வந்து இருக்கும். இதே வந்து உங்களுக்கு வந்து எமோஷனல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஐபி பொறுத்தளவு பெட்டராக வந்து இருக்கும். லம்சம் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெவியான லாசஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும் ஷார்ட் டூரேஷனுக்கு. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி பேசிஸில் தான் ஒரு இன்கம் அப்படின்றது வாங்குறீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்லை எனக்கு வந்து மந்த்லி இல்லை, எனக்கு வந்து 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலான
ஒரு கேபிட்டல் எனக்கு வந்து வரும் அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து போனஸ் வரும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லம்சம் அப்படின்றது சூட்டபுளாக வந்து இருக்கும். பட் எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம் சேர்ந்து பண்ணினீங்க அப்படின்னா அதனுடைய growth அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியாக இருக்கட்டும் லம்சமாக இருக்கட்டும், இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டவுட் உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கிளியர் வந்து ஆயிரும். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா இமேஜின் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபரி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் அப்படின்றவர். இப்போ சபரி அப்படின்றவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா 1.2 lakhs லம்சமாக என்ன பண்ணுறாருன்னா 2018 இருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுறாரு. இதை யுவராஜ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 10,000 rupees என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்ஐபி மூலயமா பண்ணிக்கிட்டே வந்து வராங்க. ஆஃப்டர் 5 years எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the rate of return 12% அப்படின்னு வச்சோம் அப்படின்னா சபரி அப்படின்றவங்கிட்ட எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.11 lakhs அப்படின்றது வந்து வந்திருக்கும். இதே யுவராஜ் அப்படின்றவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.93 lakhs அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இதில் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லம்சம் வந்து என்ன பண்ணுது எஸ்ஐபி விட உங்களுக்கு ஹையராக என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் வந்து கொடுக்குது. ஏன் அப்படின்னா இப்போ காம்பவுண்டிங் அப்படின்றது தான் இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான ஒரு மெயின் இது. இப்போ நீங்கள் லம்சமாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ இருந்தே என்ன ஆக ஆரம்பிச்சிடும் காம்பவுண்டிங் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் எஸ்ஐபியை பொறுத்தளவு ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் வர வரைக்கும் என்ன ஆகும்னா வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அது வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகும்போது உங்களுக்கு ஹையரான ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ ஆனால் அதே மாதிரி ஆப்போசிட்லையும் இருக்குது. இப்போ வந்து 2018 அப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா சபரி அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ன்றது இருந்திருக்கும். ஆனால் யுவராஜை பொறுத்தளவு அதை பற்றி கேர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எவ்ரி மந்த் என்ன பண்ணுறாங்க 10,000 அப்படின்றத டிசிப்ளினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்னது தான் எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேர்ந்து பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் எப்போல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகுதுன்னு தெரியுது அண்ட் நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்து நார்மல் மந்த்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்ஐபி அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணி விட்டுருங்க. போத் இந்த ரெண்டுமே பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்றது ஹையராக கூட கிடைக்கும். ஸோ த மாரல் ஆஃப் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த வொலட்டிலிட்டி ஆஃப் மார்க்கெட்டில் எஸ்ஐபி அப்படின்றது என்ன ஆகும்னா வின் வந்து ஆகும். ஆனால் லம்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் அப்படின்றது வந்து பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி நம்ம எப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து மந்த்லி ஒரு ரெகுலர் இன்கம் தான் வந்துடும். என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மார்க்கெட்டெல்லாம் உட்காந்து அனலைசிஸ் வந்து பண்ண முடியாது. அண்ட் என்னோட வெல்த் கிரியேஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்லோவாக ஸ்டடியாக எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி அப்படின்றது பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா உங்களுடைய கோல் அப்படின்றது வெல்த் கிரியேஷன். அது எதுக்குன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆர் உங்களுடைய ஃபியூச்சர் சம் கமிட்மெண்ட் அதுக்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் திங்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐபின்றது பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா எஸ்ஐபியை பொறுத்தளவு நீங்கள் மார்க்கெட்டை டைமிங் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு என்ன ஆகும் மார்க்கெட் அப் ஆகும்போது உங்களுக்கான ரிட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெவியாக சூப்பராக வந்து என்ன ஆகும்னா கிடைக்கும். இதில் உங்களுக்கு மார்க்கெட்டே டவுன் ஆனாலும் நீங்கள் ரிப்பீட்டிவாக பண்ணும்போது அந்த டவுன்லேயும் என்ன ஆகும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் ஹையரில் வாங்கின யூனிட்ஸை விட லோயரில் என்ன ஆகும் அதிகமாக வந்து வாங்கும். அது உங்களுக்கு ஆவரேஜ் ஆகி என்ன ஆயிரும் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு லிட்டில் அப் ட்ரெண்ட் போன உடனே கூட நமக்கு என்ன ஆகும்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லம்சம் எப்போ சூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரிய லெவல் கேஷ் இருக்குது. அதாவது எனக்கு வந்து போனஸ் மூலியமாவோ இல்லை நான் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறது மூலியமாவோ எனக்கு வந்து ஒரு பெரிய லெவல் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு அண்டர் வேல்யூவில் இருக்கா, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கா, இல்லை ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் டைரக்ஷன்லையும். பட் நீங்கள் எஸ்ஐபியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்தளவு தேவை வந்து படாது. ஆனால் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, நம்ம எங்கே வந்தால் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா பெட்டராக வந்து இருக்கும். அந்த ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். எல்லா பிகினருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதுனாலும் சரி இல்லை லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இதில் எனக்கு வந்து ரிட்டர்ன் வருது அதுக்கான டேக்ஸ் அப்படின்றது மாறுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்கள் எஸ்ஐபி பண்ணி ஒரு ரிட்டர்ன் பண்ணாலும் சரி லம்சம் பண்ணி ஒரு ரிட்டர்ன் பண்ணாலும் சரி டேக்ஸ் அப்படின்றது மாறாது. இப்போ அதாவது நீங்கள் வந்து லாங் ரன்னில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் பே வந்து பண்ணுவீங்க. டேக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்காது.
ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ஐபி வந்து எல்லா பிகினருக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா அவங்களால ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா அந்தளவு ஸ்டார்டிங்கில் எடுக்க வந்து முடியாது. அண்ட் ஆல்சோ அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது கூட தெரியாது. நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒரு ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மந்த்லி பேஸஸில் தான் ஒரு இன்கம் வந்து வரும், எனக்கு மார்க்கெட்டை வந்து ரொம்ப வாட்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்றது எல்லா விதத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்றது சூட்டபுளாக வந்து இருக்கும். இதே லம்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த அளவு பெரிய கேபிட்டல் இருக்குது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இவ்வளோ டூரேஷன் நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு லம்சம் அப்படின்றது பெட்டராக வந்து இருக்கும். பட் இந்த ரெண்டுமே நீங்கள் சேர்ந்து பண்ணினீங்கன்னா இன்னமும் பெட்டர். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா மந்த்லி எஸ்ஐபி பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு போனஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணணும். ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக நம்ம ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படி திங்க் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லம்சமாக அப்போது அந்த டூரேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னமும் இது என்ன ஆகும், அந்த காம்பவுண்டிங் ஆகிறது சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம் சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் மோர் தென் மோர் பெட்டராக வந்து இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இருந்து எஸ்ஐபி அப்படின்னா என்ன, அதை எப்போ நம்ம சூஸ் பண்ணணும், யாருக்கு அதெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். அதே மாதிரி லம்சம் அப்படின்னா என்ன, அது யாருக்கு சூட்டாக இருக்கும், எப்போ நம்ம அதை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு கிளியராக வந்து இருக்கும். ஆல்சோ நீங்கள் ரெண்டுமே அதை கம்பேர் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு இவ்வளோ வேல்யூவாவது கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அதுதான் எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான குட்டி குட்டி நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பூஸ்டாக வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஃபினான்ஷியல் நாலேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.